தோல்வி ஒன்று, தோல்வி ஒன்று, தோல்வின்னு எதுவுமே கிடையாது. வெற்றின்றது எதுவுமே கிடையாது. நம்ம அட்ஜஸ்டபிள் லைஃப்பில் தான் இருக்குது சக்ஸஸ். மாற்றம்ன்றது வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம மாற்றிக்கிட்டே போனோம்னாக்கா அது வந்து அப்புறமா நம்ம மாறிக்கிட்டே இருப்போம் ஒழிய வாழ்க்கையில் ரொம்ப தூரத்துக்கு போயிடுவோம். நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு சலனங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது வந்து மறைமுகமான சில ஃப்ரெண்ட்ஷிப்புகளை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி வருகின்ற குரு பயிற்சி மே 1 குரு பயிற்சி வருது. அந்த குரு பயிற்சியின் அடிப்படையில் குரு பார்வை, வியாழ நோக்கு, குரு நோக்கு இதெல்லாமே வந்தால் தான் திருமணம் நடக்கும் அப்படின்றது ஒரு நம்ம மைண்டில் ரொம்ப டெபாசிட் ஆகிருக்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, குரு பயிற்சி வர்றதுனால என்னென்ன ராசிகள் பரிகாரம் பண்ணணும், பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் அப்படின்றது என்னன்னாக்கா வியாழன் பார்வைப்படாத ராசிகள், அப்புறம் 3, 11 இல்லாத ராசி எல்லாமே பரிகாரம் பண்ணணும். அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், அப்புறம் சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த ராசிகள்லாம் பரிகாரம் பண்ணணும். அப்படின்னா வியாழனோட அதாவது குருவோட சம்மந்தப்படாத ராசிகள் அப்படின்றது சொல்லலாம். இந்த ராசிகள் எல்லாம் இதெல்லாம் சம்மந்தப்படாத ராசிகள் நீங்கள் போய் பரிகாரம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போயிடும். நீங்கள் கொடுத்த கடன்லாம் உடனே அவங்களே வீடு தேடி வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வாங்கின கடனை அவங்க வந்து வேவர் பண்ணி விட்ருவாங்க. அதாவதுமா நீங்கள் பணம் தர வேண்டியதில்லை, நீங்கள் கடன்லாம் உங்கள் சார்பாக குரு பகவானே கட்டிட்டாரு, அதனால் நீங்கள் கடன் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் டப்புன்னு எல்லாமே காரியம் நடந்துடும். அதாவது நீங்கள் உழைக்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. பரிகாரம் பண்ணிட்டோம்ல, நம்ம பாட்டால் படிக்க தேவையில்லை, பரீட்சையில் பாஸ் ஆகிடுவோம், உழைக்க தேவையில்லை, மாதம் ஆனால் நம்ம அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுவாங்க சம்பளன்ற பேரில், இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம வந்து அந்த அன்னைக்கு போய் நம்ம அர்ச்சனை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம பேர் நட்சத்திரம் மட்டும் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து நம்ம படைச்சாலும் நம்ம பேரும் நட்சத்திரமும் அவருக்கு தெரியாது சாமிக்கு. அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய பேர் நட்சத்திரத்தை சொல்லிட்டோம்னாக்கா அவர் வந்து ஐடென்டி பண்ணிடுவார். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டார், இவங்கெல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டாரு தான் பேருக்கு, அப்படின்றப்ப இவங்களுக்கு தர வேண்டிய அனைத்தையும் நம்ம கொடுத்துடணும் அப்படின்றத ஐடென்டி பண்ணிக்குவார். இன்னும் சொல்ல போனால் ஒரே பேர்லேயே ஒரே நட்சத்திரத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா உங்களுடைய ஆதார் எண் அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா தான் இருக்கும். யாருக்கும் ஒரே நம்பர் 2 பேர்த்துக்கு இருக்காது. அப்படின்றப்ப பேர் வேணாலும் நட்சத்திரம் வேணாலும் ஒரே நட்சத்திரத்து பேரில் நிறைய பேர் இருப்பாங்க, பட் ஆதார் நம்பரில் இருக்காது. அதனால் நீங்கள் என்னன்னாக்கா ஜஸ்ட்டு முடிஞ்சால் உங்களுடைய அர்ச்சனை தட்டு வைக்கிறப்ப உங்களுடைய ஆதார் ஜெராக்ஸ் காப்பியை கூட நீங்கள் வச்சு அர்ச்சனை பண்ணிக்கலாம். அந்த ஆதார் ஐடியா கூட நீங்கள் சாமிக்கு காமிச்சிங்கனாக்கா அவர் ரீட் பண்ணிக்குவார். பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன நல்லது செய்யணுமோ அல்லது என்னென்ன தன்மையில் உங்களுக்கு பிராயச்சித்தம், ஏன்னா படைச்ச துன்பத்துக்காக அவர் பிராயச்சித்தம் பண்ணணும், அதனால் அவர் பண்ணிடுவார். அதெல்லாமே ப்ராப்பராக செஞ்சுருவார். அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராப்பராக இருக்கோமோ இல்லையோ நமக்கு தர வேண்டிய பலன்களை அவர் ப்ராப்பராக கொடுத்துருவார். நம்ம சும்மா அர்ச்சனை பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு நம்ம போட்டால் சாமியை மேலே குறை சொல்லிக்கிறோம். எவ்வளோ கோயிலுக்கு போனாலும் சரியாகலை, எந்த சாமி கும்பிட்டாலும் எனக்கு சரியாகலை, அதை மட்டும் நம்ம புலம்பிக்கலாம். அதெல்லாம் மேட்டரே கிடையாது. இதன் அடிப்படையில் பார்க்குறப்ப திருமணத்தை நடத்துறதுக்கு குரு பகவான் தான் முக்கியமாக காரணமாக இருக்கிறத நம்ம கருதப்படுறோம். உண்மையிலே குரு தான் திருமணத்தை நடத்துத. ஜாதகத்துக்கும் ஜோசியத்துக்கும் திருமணத்துக்கும் குருவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத இந்த இடத்துல பார்ப்போம். ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க அவங்களுடைய வாழ்க்கை தன்மை எப்படி இருக்கும், ஆல்ரெடி மேரேஜ் ஆகாதவங்க அந்த திருமண வாழ்க்கையை எப்படி நகர்த்தி தரும் இந்த குரு பயிற்சி அப்படின்றத பார்ப்போம் இந்த காணொலியில். அந்த வகையில் பார்க்குறப்ப சிம்ம ராசிக்கு நடத்தி தரும் அல்லது எப்படிப்பட்ட மன வாழ்க்கையில் இருக்க வைக்கும் அந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்க்குறப்ப திருமணம் அப்படின்றது 2 ஆஸ்பெக்ட்ஸில் வருது. ஒன்று லவ் அண்டு இன்னொன்று அரேஞ்சு. லவ் மேரேஜ் அப்படின்னோம்னாக்கா 2, 5, 7, 11 சப்போர்ட் பண்ணால், அதாவது பொதுவாக பார்க்குறப்ப 2, 7, 11னாலே எந்த அதோட தசாபதி காலங்கள் அந்த பாவாதிபதிகள் சம்மந்தப்பட்டாலே திருமணம் நடக்கும். 5ஆம் இடம் சப்போர்ட் பண்ணால் எண்ணங்கள், காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 5. 5 இந்த 2ஓட மெர்ஜினாக்கா சப்போர்ட் பண்ணுச்சுனாக்கா அந்த பாவங்களும் 7ஆம் பாவமும் பிணைந்திருந்தால், அதாவது 5 கூடைய பாவத்தில் 7ஆம் அதிபதியோ 7 கூடைய பாவத்தில் 5ஆம் அதிபதியோ இருந்தாங்கனாக்கா அல்லது மாறி அவங்களுடைய பவர்களை வாங்கியிருந்தாங்கனாக்கா அவங்க லவ் மேரேஜை சப்போர்ட் பண்ணுவாங்க. அது சக்ஸஸ் ஆகலான்றது அடுத்த பிரச்சனை. அது வந்து 6ஆம் இடத்தும் சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா அந்த லவ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்றோம்னாக்கா அரேஞ்சு அப்படின்றது பெரியோர்களால் பேசி முடிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும்.
அதாவது இனிஷியேட்டே என்னன்னாக்கா பெரியவங்க மட்டும் அல்லது அவங்களுடைய பெற்றோர்களோ அல்லது பெரியவர்களோ சம்மந்தப்பட்ட உங்களுக்கு இன்னொருத்தவங்க அரேஞ்ச் பண்ணி தர்றது. அது 3ன்றது கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. எண்ணம்ன்றது 5, கம்யூனிகேஷன்றது 3. அப்படின்றப்ப எண்ணத்தை சுயமாக சிந்திக்கக்கூடிய தன்மையில் வரக்கூடியது 5ஆம் இடமும், பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் வரக்கூடியது 3ஆம் பாவமும். அப்போ 3ஆம் இடம் சப்போர்ட் பண்ணால் அது அரேஞ்ச் மேரேஜ் ஆகும், 5ஆம் இடம் சப்போர்ட் பண்ணால் அது லவ் மேரேஜாக கன்வெர்ட் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு குரு எந்த மாதிரியான ரோல் ப்ளே பண்ண போகிறார் அப்படின்னு பார்க்குறப்ப, சிம்மத்துக்கு இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துக்கு வந்தாருனாலே நிச்சயம் வேலை வழி உங்களுக்கு மாற்றத்தை தருவார். அப்போ வேலை வழி மாற்றம் தந்தாலே இந்த இடம் இன்டர்னல் வைஸு கொஞ்சம் சஃபர் ஆகும். இன்டர்னல் அப்படின்றது 4ஆம் இடம். ஏன்னா வேலைன்றது 10ஆம் இடம். 10ஆம் இடத்துக்கு நேர் பாவம் 4ஆம் இடம். 4ஆம் இடம் உங்களுக்கு சஃபர் ஆகும் அப்படின்னோம்னா அது யோகாதிபதி தான், உங்களுக்கு செவ்வாய் தான். அட் ப்ரெசண்ட் செவ்வாய்ன்றது உங்களுக்கு 8ஆம் இடத்துல தான் இருக்கார். புதனோட 2, 11 கூடியவர் சேர்ந்து ராகுவோட சேர்ந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ திருமண வாழ்க்கை அப்படின்றது திடீர் தான் நடக்கும். அதாவது நீங்கள் விருப்ப திருமணமாக காட்டிலும் அல்லது அரேஞ்சு திருமணம் காட்டிலும் அந்த திருமணம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது அன்எக்ஸ்பெக்டடாக விடிஞ்சால் கல்யாணம் புட்ரா வெத்தலை பார்க்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் தேடிட்டு இருப்பீங்க, உங்களுக்கும் அலைன்ஸ் செட் ஆகிருக்காது. அதே மாதிரி நிறைய பேர் நிறைய வரன்கள் பார்த்து உங்கள் வரனை வாங்கி உங்களுடைய ஜாதகத்தை வாங்கி அவங்க பார்த்து, அல்லது நீங்களும் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஸ்கிப் பண்ணிகிட்டே வந்த உங்களுடைய விருப்பமான நபரோ அல்லது இந்த இடத்துல என்னன்னாக்கா திடீர்னு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல குருன்றது உங்களுக்கு 5 குடையவன். 5 குடையவன் 10ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் உங்களுடைய சுயசாரம், அதாவது உங்களுடைய அந்த இடத்துல கிருத்திகை அப்படின்ற நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் தான் வராரு. அப்போ 7ஆம் இடத்துக்கு, அதாவது உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு தான் அது இண்டிகேட் பண்ணணும். அப்போ கார்த்திகை 3ஆம் பாதம் அப்படின்னு வரப்போ தான் அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜாக கன்வெர்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த 3ஆம் இடத்துக்கு அதிபதி யாருனாக்கா 9ல் இருக்கார். யார்? சுக்கிரன் இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு கேதுவோட சாரம். கேது 2ல் தான் இருக்கார். அப்போ விருப்ப திருமணங்களாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் திருமணங்களாக இருந்தாலும் சரி, அது இந்த குரு பயிற்சியில் மிகப்பெரிய, ஏன்னா குடும்பஸ்தானத்தை குருவோட பார்வை படுறதும், அதேமாதிரி சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ல் இருந்தாலும் அவர் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை குரு பார்வையிடுறதும், அதேமாதிரி உங்களுடைய ரோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள், ஃபேமிலி வைஸ் இஷ்யூஸ் எதுவும் இருந்துச்சுனாக்கா, முன்னே தரேன்னு சொன்னவங்க இப்போ தரலைன்னு சொன்னவங்க, அல்லது தரலைன்னு சொன்னவங்க இப்போ தரேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு கான்ட்ராவர்சி நிறையா இருந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏதோ எப்போ ஜாதகம் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அனுப்புனவங்களோ அல்லது நீங்களே விளக்குனவங்களோ திரும்பி அதே ஜாதகம் உங்கள் கைக்கு திருப்பி இப்போ பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கெங்கேயோ சுற்றிட்டு வருவாங்க சிலர். எப்படின்னாக்க இதை விட பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த வரனே பரவாயில்ல முன்ன பின்ன இருந்தால் கூட இந்த வரன் அப்படின்னு இல்லை. அன்னைக்கு உள்ள நிலையில் உங்களுடைய பொருளாதார ரீதியாகவோ உங்களுடைய ப்ரொஃபஷனல் ரீதியாகவோ நீங்கள் ரொம்ப டவுன் வேர்ட்ஸில் இருந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் ரெக்கவர் ஆகி கொஞ்சம் நீங்கள் ஒரு ஃப்ரேமுக்கு வந்த மாதிரி நபராக அவங்க கருதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் என்னன்னாக்கா தடைப்பட்ட திருமணங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கிற சனி அவரும் குருசாரத்தில் தான், அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் ட்ராவல் பண்ண போகிறாரு. அப்படின்றப்ப காதல் திருமணம் மற்றும் அரேஞ்ச் திருமணங்கள் அதிக அளவில் சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சின்றது தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் கார்த்திகை 2ஆம் பாதத்துக்கு பிறகு, அதாவது கார்த்திகை 2ஆம் பாதத்துக்கு பிறகுனாக்கா 3ஆம் பாதத்துலேருந்து, 3ஆம் பாதம் தான் அக்யூரஸியாக அவர் சூரியன் 3ஆம் இடம் பார்வைனாக்கா உங்களுடைய அம்ச ரீதியாக பார்த்திங்கனாக்கா உங்களுடைய 7ஆம் இடத்துல செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அதுலேருந்து அவர் அழகாக இந்த அரேஞ்ச் மேரேஜ் அது வரைக்கும் என்னன்னாக்கா நீங்கள் எந்த வர்ணையுமே தட்டி போடாதீங்க. தட்டி போட்டுறனாக்கா தள்ளி போட்டுகிட்டே வருது, இதை விட அது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறது. அதை விட, ஏன்னா திருமணத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடம்ன்றது திருமணத்தை குடும்பஸ்தானம், 2ஆம் இடம் 7ஆம் இடம்ன்றது திருமணத்தை சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானம், உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சொல்லக்கூடிய ஸ்தானம் 7ஆம் இடம், 11ன்றது வெற்றி ஸ்தானம். வெற்றின்றது உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றி கொண்டால் தான் அது ஃபேமிலி வைஸை நம்ம இன்க்ளூட் பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்ப இந்த 3 திசா உங்களுக்கு யாருன்னாக்கா உங்களுக்கு 2 பேருமே 2-11ன்றது புதன் தான், 7ஆம் இடம் சனி தான். சனி இப்போ ஆல்ரெடி 7ஆம் இடத்துல தான் இருக்கார். இப்போ புதனும் சனியும் உங்கள் ஜாதக ரீதியாக அதோட திசாபுத்திகள் இருந்துச்சுனாக்கா
புதனுக்குடைய திசையோ, சனிக்குடைய திசையோ, அல்லது புதன் திசையில் சனி புத்தியோ, அல்லது சனி திசையில் புதன் புத்தியோ, இந்த மாதிரியெல்லாம் ஒரு இருந்துச்சுனாக்க, இந்த மாதிரி ஒரு நடப்பு உங்களுக்கு அந்தரமாவது ஓடிட்டு இருக்கும். திசையை விடுங்க. திசையை விட புத்தி அந்தரம் தான் அதிக அளவில் தீர்மானம் செய்யும் திருமணத்தை. அப்படின்றப்ப அதை ஸ்கிப் பண்ணிங்கனாக்கா அடுத்து ஒரு சர்க்கிள் வர்றதுக்கு அது கிட்டத்தட்ட 1 or 2 இயர்ஸ் கூட எடுத்துக்கும். மோஸ்ட்லி ஒரு 6 மந்த்துக்கு அபோவ் தான் எடுத்துக்கும். ஒரு வரன் தள்ளிடுச்சு அப்படின்னம்னாக்கா அடுத்து திருப்பி அந்த வரன் வரணும் அப்படின்னம்னாக்கா நியர்பை ஒரு 9 மந்த்துக்கு மேலே தான் உங்களுக்கு ஆகும். அப்போ திருப்பி ஒரு நல்ல வரன், அதே வரன் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வரன் வரணுன்னாக்கா அது மாதிரி ஆகும். ஏன்னா இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 7ஆம் இடத்து சனி 6 கூடையவனாகவும் அவன் தான் இருக்கான். அப்போ அதிகப்படி அவங்க கலத்திர வாழ்க்கைன்றது ஒரு ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்போ இருக்கிற வாழ்க்கையை நம்ம நிறைவாக அழகாக வழி நடத்துறதுக்கான வாய்ப்புகளை மனநிலையை நீங்கள் பெறணும். இருந்தால் மட்டும்தான் உங்களால் சுபிச்சமாக இருக்கிறதுக்கு முடியும். இல்லைனாக்கா நம்ம வந்து ஒன்று தோல்வி ஒன்று தோல்வி ஒன்று தோல்வின்னு எதுவுமே கிடையாது. வெற்றின்றது எதுவுமே கிடையாது. நம்ம அட்ஜஸ்டபிள் லைஃப்பில் தான் இருக்குது சக்ஸஸ். அதனால் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ, ஆனால் சிம்மத்துக்கு வராது, அது சுட்டு போட்டாலும் வராது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி சனி. எவ்வளோ தான் நீங்கள் வந்து அதிருப்தி அடைகிறதும் அல்லது உங்களை அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதும் நெக்லெக்ட் பண்ணுறதும் அதிகமாகவே இருக்கும். அப்போ நீங்கள் தளர்ந்து போனால் மட்டும் நீங்கள் அடுத்தடுத்த மனநிலை மாறுறப்ப உங்களுக்கு வாழ்க்கை நிலை ரொம்ப தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த டைம்ன்றது தள்ளி போடாமல் எந்த விஷயத்தையும் டக்குன்னு முடிச்சிருங்க. அது உங்களுக்கு சக்ஸஸான வெற்றி வாழ்க்கையை தரும். சரி, திருமணம் ஆனவங்களுக்கு எப்படி இருக்கும்? 7ஆம் இடத்தை தான் சொல்லும். 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சனி. அவரே எந்த சாரத்தில் இருக்காருனாக்கா குருவோட சாரத்தில் தான் இருக்கார். குரு அட் ப்ரெசென்ட் சூரியனுடைய சாரத்தில் வர்றார். அடுத்து உங்களுக்கு சந்திரன், செவ்வாய் யோகாதிபதி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அப்புறம் புதன் யாருனாக்கா உங்களோட 2 11 8ஆம் இடத்துல இருக்கார். சனி உங்களுக்கு இப்போ குருவோட சாரத்தில் இருக்கார். குரு உங்களுக்கு ஆதிபத்தியம் அப்படின்னு பார்க்குறப்ப 5க்கு 8க்கு, அப்போ 8ஆம் இடம் தான் அதிகமாக செயல்படுது. அப்போ திருமணம் ஆனவங்களுக்கு திருமணத்தை முயற்சி பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணி தராரு, திருமண காலத்தை உறுதி செய்கிறாரு, திருமணத்தை நடத்தி வைக்கிறார். ஆனால் திருமணம் ஆனவங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் ஒரு விரக்தியான தன்மையில் தராரு. உங்களுக்கும் ஒரு மனநிலை வேறுபாடை செய்கிறார். ஏன்னாக்கா இந்த இடத்துல என்னன்னாக்கா 8 தான் ஒரு ஆக்டிவாக இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு அதிபதி 8ல் போய் மறைஞ்சாலே, குடும்பஸ்தானாதிபதி 8ல் போய் மறைஞ்சாலே, அது யார் சாரத்தில் அப்படின்னம்னாக்கா சுயசாரம் பெற்றிருக்கார், வலிமை பெற்ற சாரமாக இருக்கார். அப்படின்றப்போ அதில் ராகு வேறு. அப்போ உங்களுக்கே நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்களாக இனிஷியேட் பண்ணணும் அவசியம் இல்லை. அதுவாக தானாக க்ரியேட் ஆகி நீங்கள் ஒரு விஷயத்தில் லாக் ஆகி நீங்கள் பட்டால் அதில் உழண்டுக்கிட்டு அதுலேருந்து சலிச்சுக்கிட்டு ரொம்ப அதை வெளியேறி வர முடியுமா, அல்லது அதுக்குள்ளவே இது மீண்டு வர முடியுமா, அல்லது சக்ஸஸ்ஃபுல் இந்த லைஃப் எவ்வளோ டெப்த்தான விஷயத்தில் நான் சிக்கிக்கிட்டு இருக்கேன், அல்லது இந்த விஷயத்துலேருந்து நான் எப்போ வெளியே வருவேன், அல்லது இந்த வெளியே வரணுன்றத காட்டிலும் எப்போ அந்த மனுஷன் திருந்துவார், அப்போ எப்போ அந்த மனுஷன் திருந்தும், அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ வரும் அப்படின்றது எல்லாமே கன்ஃபியூஸ் தான். ஏன்னா 8 எப்போயுமே ஆக்டிவாக இருந்தால் லக்னத்துக்கு ராசிக்கு 8ஆம் இடம் ஆக்டிவாக இருந்துச்சுனாக்கா நம்முடைய மன ரீதியாக ட்ரெஸ்ஃபுல்னஸ் ஆகிடுவோம். அதாவது நம்ம மன ரீதியாக ரொம்ப ட்ரெஸ் ஆகிடுவோம். ட்ரெஸ்ஸுனாக்கா நம்ம அழுத்தத்துக்கு உட்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த டைம் ஆனால் தைரியஸ்தானாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு அழகாக 9ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல தன்மை. அது சுக்கிரன் போய் அங்கே இருக்கிறதுன்றது கேதுவோட ஸ்டாரில் தான் இருக்கார். கேதுன்றது சுக்கிரன் கேது நட்பு வேறு. அந்த கேது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்கார். அதனால் கவலையே இல்லை. அவர் சந்திரசாரம் பெறாரு, கவலையே இல்லை. அதனால் உங்களுடைய தைரியத்தை மட்டும் வளர்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, இந்த டைம் நான் இதையும் கடந்து செல்வேன், நான் இதையும் தாங்கி கொள்வேன், நான் இதை சும்மா மாற்றம் என்று மாறாதது அப்படின்றப்ப மாற்றம்ன்றது வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம மாற்றிக்கிட்டே போனோம்னாக்கா அது அப்புறமா நம்ம மாறிக்கிட்டே இருப்போம் ஒழிய வாழ்க்கையில் ரொம்ப தூரத்துக்கு போயிடுவோம். அப்படின்றப்ப இதுவும் கடந்து போகும்னு நினச்சிட்டு நீங்கள் பட்டால் காம் டவுனாக இருந்தீங்கனாக்கா நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபை, இன்டர்னல் லைஃப்பை நீங்கள் அடைய முடியும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் என்ன தான் உங்களை பேசினாலும் அதாவது உங்களை விட்டு அவர் வெறுத்தாலும் ஒதுக்கினாலும் அது ஏன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கருத்து வேறுபாடுன்றது சாதாரணமாக கிரியேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா உங்கள் வார்த்தையை உங்களுக்கு எதிர்பார்ப்பு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வார்த்தைன்றது 2ஆம் இடம் 2 கூட புதன்ன்றது அந்த இடத்துல 8ல் அது ராகுவோட இணைந்திருக்கிறது தான் கொஞ்சம் டேஞ்சர். ராகு 8ல் இருக்கிறது திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை தரும். உங்களுக்கு லாட்ரி அதிர்ஷ்ட யோகங்களையோ அல்லது ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களில் மிகப்பெரிய அதிலே நீங்கள் ஃபுல் டைம் ஒர்க்கராக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 லாட்ரிக்கே 2 5 8 11 தான் சக்ஸஸ். அப்படின்றப்ப 2ஆம் இடம் புதன், 11ஆம் இடம் புதன், 8ஆம் இடத்துல அந்த 2 பேருமே இருக்காங்க. ப்ளஸ் ராகு வேறு இருக்கணும்.
ராகு உங்களுக்கு இருக்கிறதும் புதன் சாரத்தில் தான் இருக்கார். அந்த கால்குலேஷன் மைண்டெல்லாம் அழகாகவே வரும். அப்போ இந்த டைம் ஆஃப் பீரியடு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் அதே மாதிரி 2, 5, 8, 11 ஆக்டிவில் இருந்துச்சுனாக்கா ஃபேமிலி வைஸு கொஞ்சம் டிஸ்பியூட் இருக்கும். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது யாரெல்லாம் இறங்குறாங்களோ அவங்க ஃபேமிலியில் நிச்சயமாக அவங்களுக்கு கரிச்சு கொட்டாத நாளே இல்லை. அந்த மாதிரி தான் ஏன்னாக்கா விட்டதை பிடிச்சதை விட விட்டது அதிகமாக இருக்கும் மாதிரி அவங்க நினைக்கிறது. ஏன்னா நமக்கு என்னன்னாக்கா எவ்வளோ எடுத்த லாபங்களை ஈட்டினா கூட நஷ்டம் ஆனது தான் பெருசாக தெரியும். ஒரு 100 ரூபா நஷ்டம் ஆனாலும் அது பெருசாக தெரியும். அப்படின்றப்ப நீங்கள் அதிகபட்சம் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜனன சாட்டை பார்த்துங்க. அதில் ஜாதகத்துலேயும் 2, 5, 8, 11 இருந்து ப்ளஸ் ராகு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ராகு உங்களுக்கு கெடாத தன்மையில் இருக்கணும். கெடாத தன்மை அப்படின்றோம்னாக்க அவர் வலிமை பெறக்கூடாது. அதாவது ஒரு 7ஆம் இடத்துலையோ ஒரு 4ஆம் இடத்துலையோ ஒரு 5ஆம் இடத்துலையோ இதிலெல்லாம் ராகு இருக்கக்கூடாது. உங்களுக்கு ராகு இருக்கிறது 8ல் தான் இருக்கார். ராகு 8ல் இருக்கிறது மறைமுக ஆதாயத்தை தரும். அப்படின்றப்ப மறைமுக ஆதாயம், மறைமுக நடவடிக்கை, மறைமுக இன்டர்னல் லைஃப்பை கூட நீங்கள் இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இன்னும் மறுமண திருமணமாக இருந்தால் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. நீங்கள் மனசை மட்டும் சஞ்சலப்பட விடாமல் இருந்தீங்கன்னா போதும். ஏன்னா 5 குடையவனும் அதே தான் குரு தான், 8 குடையவனும் அதே குரு தான். 10ஆம் இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு சலனங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது மறைமுகமான சில ஃப்ரெண்ட்ஷிப்புகளை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ லவ் பண்ணுறவங்களோ அல்லது திருமணத்துக்கு முன்னாடியே இருக்கிற வாழ்க்கைன்றது வேறு, திருமணத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கைன்றது வேறு. அப்படி சலனங்களுக்கு உட்படாத தன்மையில் வாழ்கிறப்ப நிச்சயமாக அதுவும் கடந்து போகும். அப்படின்றப்ப அது ஒரு சம் டியூரேஷன் தான். ஒரு சின்ன ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் இப்படி தான். அதிகபட்சம் அதோட புத்தி மாறினதுமே அதோட தன்மை மாறி போயிடும். அதாவது ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நடக்காது. அந்த புத்தி அந்த திசையில் அந்த புத்தியில் அந்த செயல்பாடு நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டியும் அது நடக்கும். அது ஏற்றுக்கிற பட்சத்தில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஏற்றுக்காத விஷயத்தில் அதை எப்படி ரிஜெக்ட் பண்ணணும், அது மட்டும்தான் நம்முடைய நாலேஜுக்கு இருக்கணும். அது உங்களுக்கு அழகாகவே இருக்கும். ஏன்னா 5 கூடிய குரு தான் உங்களுக்கு 10ஆம் இடத்துலேருந்து செயல்பட போகிறாரு. அதுவும் உங்களுடைய சுய நட்சத்திரம். அப்படின்றப்போ கார்த்திகை அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்து செயல்படுறதுனால உங்களுக்கான அந்த ஆளுமைத்தன்மை, உங்களுக்கான ஒரு அதிகாரத்தன்மை, உங்களுக்கான டிசிஷன் மேக்கிங் தன்மை இதெல்லாமே அழகாக வரும். அதனால் இந்த திருமண வாழ்க்கைன்றது சின்ன கசப்புணர்களை இனிஷியேட் பண்ணால் கூட, உங்களுக்கு சலனத்தன்மைகளை உருவாக்கினா கூட, அதையெல்லாம் வென்று நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்கிறதுக்கான இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதன்னில உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் வேண்டும் பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு முக்கியமான கேள்வி எதுவோ அந்த கேள்வியை பதிவிடுங்க. நான் அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். அதிகபட்சம் அதாவது என்னால் முடிஞ்ச நேரத்துக்கு எவ்வளோ நேரங்கள் இருக்கோ அந்த நேரத்துக்குள்ளே பதிவிடுறேன். ரேண்டமாகவும் செலக்ட் பண்ணி போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதில் இம்பார்ட்டன்ஸான கொஸ்டினாக இருந்தால் முக்கியமாக நான் அதுக்கு உண்டான பதிலை கொடுத்துருவேன். இது இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தை ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னோம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணாதீங்க. தயவுசெய்து எஸ்எம்எஸ் மட்டும் அனுப்புங்க, அல்லது அதிகபட்சம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு உங்களுடைய கேள்விகளை வாய்ஸ் ரெக்கார்டிங்காக போடுங்க. போட்டிங்கனாக்கா எங்களுடைய கம்பெனிகள்லேருந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க உங்களை, அல்லது நானே காண்டாக்ட் பண்ணுவேன். அதுக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸ் என்னவோ அதை கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.